ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். அதாவது நம்ம ஈசல் பிடிச்சோம் இல்லைங்களா? அத ரெடி பண்ண போறோம். அத வந்து அப்பப்ப நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து சும்மா இப்போதைக்கு ரீல்ஸ் போட ரெடி பண்ணேன். அப்ப வாய்ஸ் குடுத்துருக்கேன். ஆனாலும் அந்த வீடியோவும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்புறம் நெறைய பேர் வந்து ஈசலா? ஐயய்யோ! அதவா சாப்பிடுவாங்க? அது புழு அப்படின்றீங்க. உண்மையிலே Googleல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஈசல் சாப்பிடுறது எவ்வளவு நன்மைன்னு. அப்புறமா அத சாப்பிட்டு பழகுனவங்க யாருமே அத விட மாட்டாங்க. பிடிக்காத வரைக்கும் அது பிடிக்காதுதான். பிடிச்சிட்டா அத விட முடியாது. ஓகே, இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பாப்போம். இது என்னன்னு பாருங்க. நம்ம பிடிச்சோம் பாத்தீங்களா? லைவ்ல போட்டேன். ஈசல். லைவ்ல பார்க்காதவங்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் குடுக்குறேன். இந்த ஈசல் எப்படி பிடிச்சோம் அப்படின்ற வீடியோ. நீங்க போய் பார்த்துக்குங்க. வறுத்து இதை எப்படி ரெடி பண்றேன் அப்படின்றத பாப்போம் வாங்க. சட்டி வந்து இப்ப நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்ப நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஈசலை வந்து அப்படியே போடுறேன். லைட்டா ஈரமா தான் இருக்கும். இதுலயே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் லைட்டா. இந்த அளவுக்கு வந்து தூள் உப்பு நான் வந்து லைட்டா சேர்க்கிறேன். ரொம்ப போட்டாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கசத்துரும். கொஞ்சமா சேர்த்தாலே போதும். இது அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாயிடணும். இந்த ஈசல் வந்து ரொம்பவும் கருகிடவும் கூடாது. இந்த ஈரெல்லாம் போற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த ஈசலை வந்து வறுக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அப்பா, அந்த ஸ்மெல்க்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்மெல். ஈசையினுடைய ஸ்மெல்லே அதுதான். ஆனா நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது நல்லா சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல். சூப்பரா இருக்கும். செம டேஸ்டாவும் இருக்கும். இது அப்படியே அள்ளி சாப்பிடலாம். ஆனா வேகமா தீந்துரும். ஆனா அப்படியே சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வறுத்து பச்சையா சாப்பிட்றவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஆனா பச்சையா சாப்பிட்றது எனக்கு என்னமோ பிடிக்காது. நம்ம வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுக்கும்போது தான் ஏதாவது இடையில ஒரு சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் வரும். நம்ம இதை வந்து வெல்லம் போட்டு தேங்காய் பூலாம் போட்டு அரிசி போட்டு சாப்பிட்டோமாக்கும் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப நல்லா வறுபட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். ரொம்பவும் வறுத்தமாக்க அது கருகிரும். இப்ப பாருங்க நல்லா வறுத்தாச்சு. அதனுடைய கலர் பாருங்க. மேல் பக்கமா லைட்டா செவந்திருக்கு பாத்தீங்களா? இந்த பதத்துல நம்ம இறக்கிடணும். ரொம்பவும் கருப்பாயிடக்கூடாது. உங்களுக்கு அந்த கலர்லாம் தெரியும், டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலரா மாறிடுச்சு பாருங்க. இந்த டயத்துல எடுத்துடணும். இப்ப இதே இது 3 வகை ஈசல் இருக்கு. ஈசல்லேயும் 3 வகை இருக்கு. காலையில 5 மணி 4 மணி 3 மணிக்கு ஒரு ஈசல் வரும். இது வந்து பகல்ல வந்து கரெக்டா 11 மணி டு 1 மணி வரைக்கும் வர்ற ஈசல். இது வந்து பால் ஈசல். அந்த 5 மணிக்கு வர்ற ஈசலுக்கு பேரு வேற. அப்புறமா நைட்டி 8 மணி 9 மணி 10 மணிக்கு ஒரு ஈசல் வரும். அதுக்கு பேரு நாய் ஈசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விதமா இருக்கு. அந்த நாய் ஈசல்லாம் சாப்பிடக்கூடாது. 5 மணிக்கு வர ஈசலை கூட சாப்பிடலாம். ஆனா அந்த ஈசல் அதிகமா சாப்பிட்டோமாக்கும் நம்மளுக்கு தொண்டையில எல்லாம் ஒரு மாதிரி காரும். இது வந்து நல்ல ஈசல், பால் ஈசல். நல்லா சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஆனாலும் அளவுதான். இந்த அளவு நம்ம சாப்பிடலாம். இது நாங்க எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கிடுவோம். இப்ப இது அப்படியே நம்ம அள்ளி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு இப்படியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாருக்கும் வேணும்ல. ஈசல் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ரொம்ப கம்மியா இருந்தா அப்படியே சாப்பிட்றலாம். நாங்க கம்மியாவே 1 டம்ளர் கிடைச்சாலும் அதை அரிசி போட்டு நல்லா அவியரிசி செஞ்சுருவோம். இவ்வளோ கிடைச்சிருக்கும் போது ஈசலும் அரிசியும் சமமா போட்டு செய்யும்போது செம டேஸ்டா இருக்கும். இதை நான் அப்படியே சாப்பிட போறேன். பயங்கரமான ஒரு டேஸ்ட். ஈசல் சாப்பிட்டவங்கலாம் யாராரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டா அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க அவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இனி இதை அடுத்து நம்ம வந்து வெல்லம் போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அந்த 1-2 நம்ம விட்ட ரெக்கையெல்லாம் சைட்ல பிரிஞ்சு நின்றுருக்கு பாருங்க. சைட்ல பிரிஞ்சு நின்றுருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம கிளீனா எடுத்துடணும். ஈசல் செய்யறதுக்கு வந்து
அரிசி வந்து காப்படி அரிசிக்கு கொஞ்சம் சேர்த்தே எடுத்து வந்து நான் 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெதுவாக இருக்கணும். தேங்காய் பூ வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஈசல் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கு. இதை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த அளவுக்கு 2 வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஓரளவு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம். தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் வந்து கரையட்டும். வெல்லம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இது வந்து கொஞ்சம் கருப்பு கலந்த வெள்ளமா எடுத்திருக்கோம். நாட்டு வெல்லம். இதுல நல்லா மஞ்சள் கலந்த வெல்லம் இருக்கும். அதை எடுத்தா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். ஆனா டேஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம லைட்டா ஃபில்டர் பண்ணிட்டு, இந்த பால்ல வந்து கல்லெல்லாம் இருக்கும், தூசி இதெல்லாம் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறமா அரிசி சேர்த்துக்கிருவோம். நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு திரும்பவும் அந்த வெள்ளைப்பால் வந்து நம்ம சேர்த்துக்கிருவோம். சேர்த்துட்டு இனி நம்ம அரிசி சேர்த்துக்கிருவோம். இது வந்து நம்ம அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஃபுல் அரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்ப அரிசி சேர்த்துட்டே பாருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுருவோம். இந்த பாலெல்லாம் நம்மளுக்கு அந்த தேங்காய் பூ எல்லாம் போடும்போது நல்லா திக்கா வரணும். அரிசி நல்லா ஓரளவுக்கு அந்த கலர் மாறிடுச்சு பாருங்க. இனி நம்ம அந்த பால் அளவுக்கு அரிசி கொஞ்சம் வந்துருச்சு. இனி நம்ம அந்த ஈசலும் தேங்காய் பூவும் சேர்த்துக்கிருவோம். ஈசலை வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. அடுத்து நம்ம தேங்காய் பூவும் சேர்த்துருவோம். ஏன்னா தேங்காய் பூவும் நல்லா இந்த வெள்ளத்துல வேகணும். ஏன்னா தேங்காய் பூ வந்து கரெக்டா ஒரு 4 hours இருக்கும், அதுக்கு மேல கெட்டுரும். இது நல்லா வெள்ளத்துல வேக ஆரம்பிச்சா தேங்காய் பூவுமே ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது. இப்ப நான் தேங்காய் பூவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமாக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கும் போதுதான் சினிமா பாட்டெல்லாம் வரும். இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த ஈசல், தேங்காய் பூ, அரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இப்போ ஒரு கடல மிட்டாய் பண்ணா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்ப இதை அள்ளி நம்ம சாப்பிட போறோம். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி இருக்கணும் நல்லா. அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் பூ போட்டதுனால கெட்டு போகாம இருக்கும். அவ்வளவுதான். இனி இதை எடுத்து சாப்பிடுவோம். நல்லா சூடா இருக்கு. ஈசல் பாருங்க, தெரியுதா? நான் இப்பதான் ரீல்ஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிக்கிட்டே ரீல்ஸும் போட்டுட்டு அப்படியே இந்த அரிசியும் ரெடி பண்ற வீடியோ போட்டேன். ஆனா ரெடி பண்ணும்போது ஃபேஸ் எல்லாம் காட்ட முடியல. ஏன்னா இது 2-3 நாள் வேலை. பிடிச்சது ஒரு நாள், கிளீன் பண்ணது ஒரு நாள், நிறைய வேலை. ஆனாலும் டேஸ்ட் செமையா இருக்கும். சாப்பிடுவோம் வாங்க. இதை நான் இப்ப சாப்பிட போறேன். நல்லா இருக்கான்னு பாப்போமா? நான் கேமராவை பார்த்து பார்க்காம இந்த சைடு பார்த்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பாப்போமா? ரேடியோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எதுவும் காப்பிரைட் வருதா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தா வாய்ஸ் ஓவர் வந்து தனியா தான் கொடுக்கணும். இப்ப அதை நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதாவது நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடணும். அப்பதான் கம்மியா சாப்பிடுவோம். சாப்பாடு சாப்பிடாம பசியோட இதை சாப்பிட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நிறைய சாப்பிடுவோம். அதனாலதான் என்னோட பசங்க அம்மா நிறைய அரிசி போட்டு ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னாங்க. அதனால நிறைய போட்டு ரெடி பண்ணினேன். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஈஸியா பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்காது, இனிமே சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராரு சில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.